மண்கிள்ளி குளம் வெட்டி விவசாயத்துக்கு பாசனம் செய்து பாரெங்கும் பெயரெடுத்தான் கிள்ளிவேந்தன். இன்று தமிழர் பகுதியில் யுத்தத்தில் காயப்பட்ட நீர்நிலைகளால் எதிர்கால சந்ததியின் விவசாயமே கேள்விக்குறியாகியுள்ளது. வடபகுதியில் வன்னி பெருநிலப்பரப்பில் மக்களின் வாழ்வியல் நீர்நிலைகளை அடிப்படையாக கொண்டது. கிளிநொச்சி மாவட்டம் ஒரு விவசாய மாவட்டம். நீர்நிலைகளும் வாய்க்கால்களுமே இந்த மாவட்டத்தின் வனப்பும் அழகும். இங்குள்ள மக்கள் நீர்நிலைகளை நம்பியே தமது கோடைக்கால பயிற்சிகை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அத்துடன் குடிநீர் உள்ளிட்ட தேவைகளுக்கும் நீர்நிலைதான் ஆதாரம். யுத்தத்தினால் குளங்களும் ஏரிகளும் பெரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளன. குளங்களை அண்டிய பகுதிகளில் யுத்தம் நடைபெற்றுள்ளதுடன் ஏரிகளும் யுத்தகால பதுங்கு குழிகளாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. குளங்களில் இருந்து வயல்களுக்கு செல்லும் வாய்க்கால்கள் பலவும் சேதமடைந்திருப்பதனால் வயல்களுக்கான பாசனம் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த குளம் கிளிநொச்சி மாவட்டம் மட்டும் மற்ற ஏனைய மாவட்டங்களில் இருந்து மூடப்பட்ட ஒரு மாவட்டமாக மாறியதாலும் எங்களோட உற்பத்தி பொருட்களை அங்கால கொண்டு போயிருந்தாலும் இந்த செல்தாக்குதல்கள் போன்ற இதுகளால இந்த பம்பு ஹவுஸ்லேயே இப்போ உடங்கி இருக்குது. இப்போ இந்த இதில் இருக்கிற இந்த பம்பு ஹவுஸ்லேயே செல் தாக்குதலால பாதிக்கப்பட்டிருக்குது. அந்த யுத்தத்தால மின்சாரம் நிறுத்தப்பட்டதாலும் ஏற்றுநீர் பாசன பம்புகளை வேலை செய்ய முடியாத பெரிய துப்பாக்கிய நிலை ஏற்பட்டு உண்டு. யுத்தத்திற்கு பின்னரான காலப்பகுதியில் மீள்குடியேறிய மக்களின் விவசாய நடவடிக்கையில் தொடர்ந்தும் பின்னடைவுகள் ஏற்பட்டிருப்பதை கண்டிருக்கிறோம். மழை வீழ்ச்சி குறைந்ததுடன் நீர்நிலைகளிலிருந்து போதிய அளவு நீரை பெற முடியாமையும் இதற்கு முக்கிய காரணமாகும். குளத்துக்கும் எங்களுக்கும் எந்த வித தொடரும் இல்லை. குளத்து தண்ணி நிறைய இருந்தாலும் கூட எங்களுக்கு நிறைய வட்டி கொண்டு தான் இருக்கும். இன்றைக்கும் குழாய்க்குள்ள போற நிலையில இந்த நிலையிலும் குழாய்க்காக தண்ணி போய்கின்றது. எங்களுக்கு குளம் இருக்கணும், அதை விட லிப்டிகேன் முக்கியம். அந்த வாய்க்காலில் தண்ணி போனா எங்களுக்கு கிணறுகள் ஊரும் எங்களுக்கு தோட்டத்துக்கு தண்ணி விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இதேவேளை திடீரென ஏற்படும் வெள்ளப்பெருக்குகளை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் உள்ள நீர்நிலைகள் மற்றும் வாய்க்கால்களாலும் விவசாய நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு 6 வருடங்கள் கடந்துள்ள போதும் நீர்நிலைகளின் சேதமடைந்த அணைகள், வாசற்கதவுகள் என்பன தொடர்ந்தும் திருத்தப்படாத நிலையில் காணப்படுகின்றன. உதாரணமாக மண் வளத்தில் இவ்வாறான வெடிவெருக்களாலே அந்த நச்சு தன்மைகளாலே மண்வளம் பாதிக்கப்பட்டிருந்தால் அதிலே விளைகின்ற பயிர்களிலும் அந்த செறிவு இருக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். எனவே சேதமடைந்த நீர்நிலைகள் மற்றும் வாய்க்கால்களை புனரமைப்பதனூடாக விவசாயத்தை மேம்படுத்தி பாதிக்கப்பட்ட மக்களின் பொருளாதாரத்தில் வாழ்வாதாரத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும்.